This video sponsored by BuyMode e-shopping application. Application available for Play Store app. BuyMode e-shopping application install and login. Order welcome kit order purchased. Order ready to delivery. Order received to courier. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் ஃபேன் கார்டு எப்படி ரீஃபண்ட் கொடுத்து நம்ம பிசிக்கல் கார்டை ரிசீவ் பண்ணி வாங்கி யூஸ் பண்ணுறது நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா? கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் வந்துட்டு பேன் கார்டு ரீஃபண்டுன்னு கொடுத்தீங்க அப்படின்னா 2 ஆப்ஷன்ஸ் ஆகும். ஓகேங்களா? இது வந்து எதுக்காண்டி அப்படின்னா ஃபேன் கார்டு வந்து மிஸ் ஆயிடுச்சு இல்லை உடஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம வந்து ஃபிசிக்கல் கார்டை நம்ம பிரிண்ட்டு கொடுத்து நம்ம ஆன்லைன் அதாவது போஸ்ட் மூலமாக நமக்கு ரிசீவ் ஆகும். அதை வாங்கி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ மேக்ஸிமம் ஃபேன் கார்டு இல்லை அப்படின்னா பேங்க் அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறது சிரமமாக இருக்கும். அதனால் கம்பல்சரி ஃபேன் கார்டு தேவை. அது மிஸ் ஆயிடுச்சுனாலோ இல்லை உடஞ்சிச்சுனாலோ இல்லை வேறு இமேஜ் மட்டும் தான் இருக்குது அப்படின்னாலோ நம்ம எப்படி ரீப்ரிண்ட் கொடுத்து நம்ம ஃபிசிக்கல் கார்டாக வாங்கி யூஸ் பண்ணுறது நம்ம அந்த வீடியோவில் பார்க்குறோம். ஓகேங்களா? இந்த 2 ஆப்ஷன்ஸ் ஆகும். இந்த 2 ஆப்ஷன் என்ன அப்படின்னா, என்எஸ்டிஎல் மூலமாக அப்ளை பண்ணவங்களுக்கு அது மூலமாக தான் நம்ம வந்து ரீப்ரிண்ட் கொடுக்க முடியும். யூட்டிலிஸ்ட் மூலமாக அப்ளை பண்ணவங்களுக்கு அது மூலமாக தான் நம்ம ரீஃபண்ட் கொடுக்க முடியும். ஓகேங்களா? இப்போ நான் வந்து என்எஸ்டிஎல் மூலமாக தான் நான் அப்ளை பண்ணி வாங்கினேன். அதனால் அந்த ஆப்ஷனை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் எது மூலமாக அப்ளை பண்ணீங்களோ அந்த இதில் போய்ட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? கொடுத்துட்டு இங்கே வந்துட்டு ஃபேன் நம்பர் டைப் பண்ணிக்கங்க. அடுத்து வந்து இங்கே ஆதார் நம்பரு, அடுத்தது மந்த்து கொடுத்துக்குங்க, அப்புறம் இயர் கொடுத்துங்க. அப்புறம் இந்த டேட் ஆஃப் பர்த்தோட மந்த்து இயரும் கொடுத்துக்குங்க. நாங்கள் என்னோடய ஆதார் நம்பரு, ஃபேன் நம்பரு, மந்த்து இயரும் கொடுத்துட்டு நீங்கள் உங்கள் ஃபேன் கார்டுக்கு என்ன அதில் எப்படி டேட் ஆஃப் பர்த்துக்கோ கரெக்டாக கொடுக்கணும். அப்போ தான் வந்துட்டு நமக்கு ரீஃபண்டுக்கு போகும். அப்படி இல்லைன்னா போகாது. ஓகேங்களா? இங்கே ஒரு சின்னதாக டிக் பாக்ஸ் இருக்கும். இதை டிக் பண்ணிவிட்டு கீழே வந்து ஐ எம் நாட் ஏ ரோபோட் இருக்கும். அந்த பாக்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா எடுத்துக்கும். நெக்ஸ்ட் வந்து சப்மிட் கொடுத்துருக்கேன். கொடுத்தீங்கன்னா பாருங்கள் எல்லா டீட்டெயில்ஸ் ஆகும். ஃபேன் நம்பரு, மொபைல் நம்பரு, இமெயில் ஐடி, அட்ரஸ்ஸு எல்லாமே ஷோ ஆகும். இதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தானே அப்படின்னு செக் பண்ணிவிட்டு ஓடிபி ரிசீவ் பண்ணுறக்காண்டி மெயில் ஐடியோ இல்லை மொபைல் நம்பரா இல்லை எதுக்கு ஓடிபி கொடுக்குறது அப்படின்றத கேட்கும். நான் வந்து மொபைல் நம்பரே கொடுத்துக்கிறேன். மெயில் ஐடி அப்டேட்டில் இருந்தால் மெயில் ஐடி கொடுத்துக்கலாம். இல்லை போத் கொடுத்துட்டோம் அப்படின்னா 2க்குமே வரும். ஓகேங்களா? கொடுத்துட்டு அது கீழே பாருங்கள் ஐ எம் அக்ரி இந்த சின்ன டிக் பாக்ஸ் இருக்கும். அதை டிக் பண்ணிவிட்டு ஜென்ரேட் ஓடிபி கொடுங்க. நான் 2க்குமே கொடுத்துருக்கேன். மெயிலுக்கு கொடுத்துருக்கேன், மொபைல் நம்பருக்கு கொடுத்துருக்கேன். வந்துடுச்சு பாருங்கள். ஓகே, ஓடிபி கொடுத்துட்டு வேலிடேட் பண்ணிங்க அப்படின்னா இது வந்து நம்ம 50 ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும். 50 ருபீஸ் நம்ம பே பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரிஜினல் ஃபேன் கார்டு போஸ்டல் மூலமாக நமக்கு வந்து ரிசீவ் ஆகும். ஓகேங்களா? ஆன்லைன் பேமெண்ட்டு மேலே பாருங்க, ஃபஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கங்க. கீழே ஒரு சின்ன டிக் பாக்ஸ் இருக்குது. அதுக்கு டிக் பண்ணிட்டு ப்ரொசீட் பேமெண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா பாருங்கள் 50 ருபீஸ் கேட்பாங்க. பே கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. இதில் வந்துட்டு டெபிட் கார்டு மூலமாக பண்ணுறீங்களா இல்லை யூபிஐ மூலமாக பண்ணுறீங்களா கேட்கும். நீங்கள் வந்துட்டு யூபிஐ செலக்ட் பண்ணிக்கங்க, இல்லை ஃபோன்பே செலக்ட் பண்ணிக்கங்க. ப்ரொசீட் கொடுத்துருங்க. ஜிபே இருந்தால் ஜிபேயில் கொடுத்துங்க, இப்படி இல்லைன்னா ஃபோன்பேயில் கொடுத்துங்க. ஓகே, இப்போ பே பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒர்க்கிங் டேஸில் 6 to 7 டேஸில் வந்து ஒர்க்கிங் டேஸில் நம்மளுக்கு வந்து பேன் கார்டு வந்து போஸ்டல் மூலமாக நமக்கு ரிசீவ் ஆகிரும். அதை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, இந்த வீடியோவில் உங்களுக்கு பேன் கார்டு எப்படி ரீப்ரிண்ட் கொடுக்குறன்றதை கிளியராக சொல்லி பண்ணியிருக்கேன். ஸோ தேங்க்யூ.